ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, அழைக்கப்பட்டவர்கள் பலர், தேர்ந்து கொண்டவர்களோ சிலர்தான். அப்படி தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் நீங்களாக இருக்கின்றீர்கள். இறைவன் பலரை அழைத்திருந்தாலும் இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி விண்ணேற்ற தாயினுடைய மாண்புகளை சற்றே சிந்தித்து அவர்கள் அளிக்கின்ற அந்த செய்தியை நிறைவாக நாம் பெற்றுச் செல்ல அழைக்கப்பட்டவர்களாக, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். விண்ணேற்ற தாயினுடைய அந்த விண்ணேற்பு நிகழ்வானது நம் அனைவருக்கும் ஒரு மிகுந்த நம்பிக்கையை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. நாமும் விண்ணேற்றம் அடைவோம் என்ற நம்பிக்கையை இன்று இந்த அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். பாரம்பரியங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வு. இறை அன்னை ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிறகு, விண்ணேற்றத்திற்கு பிறகு, அந்த சீடர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்த ஆதி திருச்சபையை கட்டி காத்து வழிநடத்த வந்ததாகவும், வயதின் மூப்பின் காரணமாக அவர்கள் இறந்த பொழுது அவர்களை அடக்கம் செய்கின்றார்கள் எல்லா சீடர்களும் சேர்ந்து. அப்பொழுது அங்கே நம்முடைய தாயகத்தின் திருத்தூதராக இருக்கின்ற தோமை அவர்கள் அங்கே இல்லை. ஆகவே அவர் வந்த பிறகு அன்னை அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களை நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம். வழக்கமாக சந்தேகப்படுற மாதிரி அப்பயும் சந்தேகப்படுறது. இதை நான் நம்பவே மாட்டேன். ஆண்டவர் இயேசுவினுடைய விழாவிலே என்னுடைய விரலை விட்டு அவருடைய தழும்புகளிலே காயங்களை நான் பார்த்தால் ஒழிய நான் நம்பவே மாட்டேன் என்று சொன்னவர் அன்னை கண்டிப்பாக இறந்திருப்பார்கள் என்று நான் நம்பவே மாட்டேன். அவரை நீங்கள் அடக்கம் செய்த அந்த இடத்தை நாம் பார்க்கணும். அப்படி பார்த்து அவர்களுடைய உடல் அந்த கல்லறையிலே இல்லை என்றால் நான் நம்புவேன் என்று சொல்லி அடம் பிடிக்கிறார். மற்ற எல்லா சீடர்களுக்கும் ஒரே சங்கடம். எப்படி போய் மறுபடியும் அந்த கல்லறையை திறந்து காட்டுறது? அப்படி திறந்து காட்டுகின்ற பொழுது அங்கே இருக்கிறாங்களோ இல்லையோ, யாராவது எடுத்து போயிட்டாங்களோ, அதே இயேசுவினுடைய இறப்பிற்கு பின்னர் ஏற்பட்ட அதே நிகழ்வு மீண்டும் நடக்கின்றது. போய் கல்லறை திறக்கிறாங்க, கல்லறையிலே உடல் இல்லை. அப்பொழுது அவர் நம்புகின்றார், உண்மையில் நானும் ஆண்டவர் இயேசுவை போலவே அவருடைய அன்னை, நம்முடைய அன்னை விண்ணேற்பு அடைந்து விட்டார்கள். உடலோடும் ஆன்மாவோடும் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்பதை நான் நம்புகின்றேன் என்று அந்த அவநம்பிக்கையின் சீடர் மீண்டும் தன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்கின்றார். அவர்களுடைய விண்ணேற்றம் இன்று நமக்கு அளிக்கக்கூடிய செய்தி, நாமும் கண்டிப்பாக அன்னையைப் போல விண்ணேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக, அந்த அழைப்பை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அவர்களைப் போலவே நாமும் வாழ்ந்தால் நாமும் விண்ணேற்பு அடைவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதற்காக இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். என்ன செய்வது அதற்காக? இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு தேர் இழுத்துட்டு நடந்தே போகணும் என்று கண்டிப்பாக எதிர்பார்ப்பதே இல்லை. உங்கள் குடும்ப வாழ்க்கையை நிறைவாக வாழுங்கள். உங்கள் விசுவாச நம்பிக்கை வாழ்வை நிறைவாக வாழுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களை மனமாற அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், இந்த இந்தியா கட்டிப்பிடித்து கொண்டிருக்கின்ற எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் மனமாற அன்பு செய்யுங்கள், மனமாற மன்னியுங்கள், மனமாற ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். உண்மையான சகோதரர்களாக, சகோதரிகளாக அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது
கண்டிப்பாக விண்ணேற்றமடைந்த அந்த அன்னை நமக்காக பரிந்து பேசி நாமும் விண்ணேற்றம் அடைவதற்கு நிறைய வாய்ப்புகளை நமக்கு பெற்றுத் தருவார்கள். இன்று அந்த இறை அன்னையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த யூத சமூகம் நிராகரித்து விட்ட அந்த இறை அன்னையை நாம் தேரில் வச்சு மாடங்களிலே வைத்து இறைவன் இயேசுவுக்கு அடுத்தபடியான ஒரு இடத்தை அவர்களுக்கு அளிக்கின்றோம். என்ன அரும்பெரும் செயல்களை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை நிறைவாக வாழ்ந்து அதில் அவர்களும் திருப்தி அடைந்து அந்த வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் மனமகிழ்ந்து வாழ்ந்து இதைத்தான், இந்த சாதாரண வாழ்வைத்தான் நிறைவாக அவர்கள் வாழ்ந்தார்கள். மற்றவர்களுடைய துயரங்களை எல்லாம், மற்றவர்களுடைய பிணிகளை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு பிணியோடு வாழ்பவர்களுக்காக பரிந்து பேசியவர்களாகவும், நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக, பசியோடு இருப்பவர்களுக்காக, தேவையிலே இருப்பவர்களுக்காக ஓடோடி சென்று உதவிக்கரம் நீட்டியவர்களாகவும், இப்படி சிறு சிறு நிகழ்வுகளிலெல்லாம் பிரமாணிக்கமாக வாழ்ந்து அதன் வழியாக இறைவனையே இந்த உலகிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் மானுட சக்தியாக, ஆதிபராசக்தியாக அவர்கள் இந்த உலகிலே வாழ்ந்ததன் காரணமாகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்களை திருச்சபையும் இந்த உலகமும் இறைவனையே இந்த உலகிற்கு கொண்டு வந்த ஒரு பெண்மணி, இறைவனின் தாய், அவர்கள் என்னுடைய தாய் என்று கத்தோலிக்க சமயம், கத்தோலிக்க திருச்சபை அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். நாமும் அவர்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும். இதே நம்பிக்கையோடு ஆதி திருச்சபையும் ஆதியிலே இயேசுவினுடைய சீடர்களும் எவ்வாறு அந்த இறைவனுடைய அன்னையை தன்னுடைய அன்னையாக ஏற்றுக்கொண்டு அவர்களிலே நம்பிக்கை வைத்து இந்த தாய் எங்களை நிராகரித்து விட மாட்டார்கள், கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களோடு சேர்ந்து நடந்தார்களோ, அந்த தாயினுடைய அந்த பண்பாடுகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அவர்களும் அந்த அன்னையை போலவே வாழ்ந்தார்களோ, நாமும் அப்படி வாழ முற்படுகின்ற பொழுது கண்டிப்பாக நாமும் விண்ணேற்றம் அடைவோம் என்ற நம்பிக்கையை இன்றைய நாள் அன்னை தாயினுடைய விண்ணேற்ற நிகழ்வு நமக்கு விடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆகவே எல்லோரையும் மனமாற அன்பு செய்வோம், எல்லோரையும் மனமாற ஏற்றுக்கொள்வோம், எல்லோரையும் மனமாற மன்னிப்போம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அந்த அன்னையைப் போல அந்த அன்னையின் மனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ்வோம். கண்டிப்பாக நாமும் அந்த அன்னையைப் போல விண்ணேற்றம் அடைவோம். இந்த நல்ல கருத்துக்காக இன்றைய நாளிலே நம் எல்லோருக்காகவும் ஜெபிப்போம். அந்த இறை அன்னை, விண்ணகலிலே தன்னுடைய மகனோடு இருக்கின்ற அன்னை, நம் அனைவருக்காகவும் பரிந்து பேசி நம்முடைய முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தாயாக அவர்கள் இருப்பார். ஆமென்.